வணக்கம். பொறாமைக்கு நாம குடுக்கிற விலை என்ன? இது ஒரு சூப்பரான 3D அனிமேஷன் கதை மூலியமா இன்னைக்கு அலசலாம் வாங்க. நம்ம கதை இந்த புகழ்பெற்ற திருக்குறள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. உண்மையான அறம்னா என்னன்னு இது ரொம்ப அழகா சொல்லுது. பொறாம, ஆசை, கோவம், அப்புறம் கெட்ட வார்த்தை, இந்த நாளையும் தள்ளி வச்சு வாழ்றது தான் உண்மையான அறம்னு வள்ளுவர் சொல்றார். இந்த ஆழமான தத்துவத்தை ஒரு அழகான எமோஷனலான சந்தை கதை மூலியமா நாம இப்ப பார்க்க போறோம். இவங்க தான் நம்ம ஹீரோஸ். ரொம்ப எளிமையான உழைப்பாளி ரவி, அப்புறம் வசதியான ஆனா கொஞ்சம் பொறாம பிடிச்ச பக்கத்து கடை சுரேஷ். தினமும் காலையில ரவி செம சுறுசுறுப்பா கடைய திறந்து வர கஸ்டமர்ஸ் எல்லாரையும் சிரிச்ச முகத்தோட வரவேற்பான். சுரேஷ் ஆரம்பத்துல கான்ஃபிடென்ட்டா இருந்தாலும் ரவி கடையில கூட்டத்தை பார்த்ததும் அவனுக்குள்ள அப்படியே ஒரு பொறாம தீப்பிடிக்குது. அவனுக்கு மட்டும் எப்படி இவ்ளோ கஸ்டமர்ஸ் அப்படின்னு யோசிச்சு சுரேஷ் ரொம்பவே குழம்பி போயிடுறான். தன் கடையை டெவலப் பண்றதை விட்டுட்டு ரவிய பத்தி தப்பா பேசுறதுலயும் அவன் பிசினஸ கெடுக்கிறதுலயும் சுரேஷ் நேரத்தை வீணாக்குறான். இந்த ஸ்கிரீனை கவனிங்க. ரவியோட பிரகாசமான உழைப்பும் சுரேஷோட இருண்ட பொறாமையும் எப்படிப்பட்ட வேற வேற ரிசல்ட்ஸ கொடுக்குதுன்னு புரியும். ரவியோட ஹார்ட் ஒர்க் அவனை வளர்க்குது. ஆனா சுரேஷ் கடையில இப்போ அப்படியே தூசி படிஞ்சு கஸ்டமர்ஸே இல்லாம போயிட்டாங்க. கடைசியா பாருங்க, சுரேஷ் தன் கடையை மூடிட்டு தனியா வருத்தப்படுறான். ஆனா ரவியோட கடை பிரகாசமான வெற்றியோட ஜொலிக்குது. சோ இதுல நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்? பொறாமை எப்பவுமே நம்மள முன்னேத்தாது, மாறா பின்னோக்கி தான் தள்ளும். மத்தவங்க வெற்றிய பார்த்து பொறாமப்படாம அதையே ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப முன்னேத்துறதுல மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். பொறாமை பிடித்தவன் விழுவான், முயற்சி பிடித்தவன் உயர்வான். உங்க வாழ்க்கையில நீங்க ரவியா இருக்க போறீங்களா இல்ல சுரேஷாவா? நீங்களே முடிவு பண்ணுங்க.